வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ். நான் எபி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, ட்ரைகிளிசரைட் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் என்ன டாக்டரா அப்படின்னு. டாக்டர்லாம் இல்லை நண்பர்களே. ஆனால் இது நம்மளுடைய பசங்க ஜிம்முக்கு போகிறாங்கல்ல, நம்மளும் ஜிம்முக்கு போகிறோம், எல்லோரும் ஜிம்முக்கு போகிறாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப அவசியமான ஒன்று. அதனால் இதை பற்றி பேசுகிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. இதை டாக்டர் தான் பேசணுன்ட்டு இல்லை, நம்மளும் பேசலாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன். ட்ரைகிளிசரைட் அப்படின்னா நண்பர்களே, நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா சாப்பாடு, அதிலிருந்து இந்த உடம்பு தேவையான நியூட்ரிஷனை எடுத்துக்கும். அது நீங்கள் நியூட்ரிஷன்னு சொல்லுங்கள், கலோரின்னு சொல்லுங்கள், எனர்ஜின்னு சொல்லுங்கள், எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. அந்த எனர்ஜி எடுத்ததுக்கப்புறம் மற்ற எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, வேஸ்ட் ஆகிற எனர்ஜி, அந்த கலோரிகள், அது வந்து ட்ரைகிளிசரைடுங்கிற பேரில் போயிட்டு அங்கங்கே உடம்புல சேமிப்பாயிரும். அதாவது வந்து கொழுப்பு, ரத்த நாளங்கள்லாம் சேர்ந்துக்கும். இதைத்தான் வந்துட்டு ட்ரைகிளிசரைடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து உணவுனால் மட்டும்தான் உடம்புல சேருமான்னு பார்த்தா கிடையாது, மற்ற காரணங்கள்னாலையும் சேரும். சரிங்களா? அது என்னென்னா, நம்ம ரெகுலராக மெடிசன் எடுத்துக்கிறதுனால, உதாரணத்துக்கு பிபி, ஹெச்ஐவி, இதுக்கெல்லாம் மெடிசன் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த ட்ரைகிளிசரைடு கூடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மதுபானம் குடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த ட்ரைகிளிசரைடு கூடும். அதை விட முக்கியமானது, அனபாலிக் ஸ்டெராய்டு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த ட்ரைகிளிசரைடு கூடும். சர்க்கரையினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ட்ரைகிளிசரைடு கூடும். சரிங்களா? இந்த மாதிரி காரணங்கள்னாலையும் இந்த ட்ரைகிளிசரைடு கூடுது. ஓகே, இந்த ட்ரைகிளிசரைடு கூடுனா என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அதாவது மருத்துவர்கள் வந்துட்டு இதுக்கு ஒரு அளவு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி இதுக்கும் ஒரு கணக்கீடு இருக்குது. இதை நம்ம எப்படி செக் பண்ணணுன்னா, நம்ம ப்ளட் செக் பண்ண போனோன்னா ப்ளட் ரிப்போர்ட்டில் எல்டிஎல், ஹெச்டிஎல், ட்ரைகிளிசரைடுன்னு 3 ரிப்போர்ட் கொடுப்பாங்க. எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், பேட் கொலஸ்ட்ரால். ஹெச்டிஎல் ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், குட் கொலஸ்ட்ரால். இந்த குட் கொலஸ்ட்ரால் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன்களுக்கும் செல்களுக்கும் உதவியாக இருக்குது. அடுத்தது ட்ரைகிளிசரைடு. இந்த ட்ரைகிளிசரைடோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 150லேருந்து 180 வரைக்கும் இருக்கணும், அல்லது 190. 200 வந்துட்டு பார்டர். இந்த 200 தாண்டினாலே ஹை ட்ரைகிளிசரைடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது 500 வரைக்கும்லாம் போகும். அப்படி 500 வரைக்கும் போனால் அதை பார்த்துட்டு நீங்கள் போய் மருத்துவரை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மருத்துவர்கிட்ட போனால் அவர் பல்வேறு விதமான ஆலோசனை, மெடிசன் எல்லாம் நமக்கு கொடுப்பார். ஆனால் இது போக நம்மளாலேயும் இதை கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். அது என்னங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த ட்ரைகிளிசரைடு அதிகமாக கூடுறதுனால, அந்த 200க்கு மேலே போச்சுன்னா என்னென்ன பாதிப்புகள் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு, ரெண்டாவது ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய பக்கவாதம். சரிங்களா? அதுபோக இன்சுலின் பற்றாக்குறை. ஏன்னா இந்த ஹை ட்ரைகிளிசரைடு வந்துட்டு பேங்க்ரியாஸ், கணைய பகுதிகளை பாதிக்கிறதுனால செல்களை அழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதுக்கு நிறையா இருக்கிறதுனால இன்சுலின் பற்றாக்குறை ஏற்பட்டு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கூட்டும் இந்த ட்ரைகிளிசரைடு. இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஹை ட்ரைகிளிசரைடு கூடுனா நமக்கு வருது. ஓகேவா? ரைட். இதை குறைக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது நீங்கள் மருத்துவரை பாருங்கள். அவர் சில ஆலோசனைகள் தருவார், சில மெடிசன் தருவார், அது ஓகே. ஆனால் நம்மளே இதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சிங்க. உடற்பயிற்சி, மிதமான வேகத்தில் ஓடுறது, மிதமான வேகத்தில் நடக்கிறது, கொஞ்சம் வேகமாக ஓடுறது, இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணும்போது இந்த ட்ரைகிளிசரைடு குறையுது. அதுபோக ஜிம்முக்கு போய் பயிற்சி பண்ணுறது. சரிங்களா? அப்படி ஜிம்முக்கு போக முடியலன்னா இந்த நடக்கிறது, ஓடுறது, அப்புறம் இந்த டபுள் பாருன்னு சொல்லுவாங்க. நம்ம கிராமப்புறங்களில் அங்கங்கே வயல்காட்டில் அங்கங்கே இதை நட்டு வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு நம்ம பயிற்சி பண்ணலாம். சரிங்களா? அப்படி பண்ணுவதன் மூலம் இந்த ட்ரைகிளிசரைடை நம்மளால் குறைக்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஆயில், ஃப்ளெக்ஸீட் ஆயில். சரிங்களா? இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ட்ரைகிளிசரைடை குறைக்க முடியும். அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால. சரிங்களா? இந்த கண்ணுலலாம் பாருங்கள், இது நல்லாவே தெரியும், அவங்களாம் ஹை கொலஸ்ட்ரால். சரிங்களா? அவங்களாம் நிச்சயமாக அதை எடுத்துக்கணும். அதனுடைய வெளிப்பாடு வெளியிலேயே தெரியும். இமேஜ் கிடச்சா நான் போடுறேன் பாருங்கள். சரிங்களா? 25 வயசுக்கு மேலே நீங்கள் தாராளமாக எடுக்கலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஓகேவா? இது ஜாயின்ஸுக்கு, இந்த ட்ரைகிளிசரைடை குறைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் பாடி பில்டு பண்ணுறதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். சரிங்களா? ஒருவேளை நீங்கள் உடல்
நோயினால் அவதிப்படுறீங்க, அதாவது சர்க்கரை இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்கன்னா டெய்லியும் ஒவ்வொன்று போட்டுக்குங்க, ரொம்ப நல்லது. இது ட்ரைகிளிசரைடை குறைக்கும். சர்க்கரை நோயாளிகள் நிச்சயமாக எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்சுலின் பற்றாக்குறை இருக்கிறதுனால நம்ம குட் ஃபேட்டுன்னு சாப்பிட்றது கூட சில டைம் பேட் கொலஸ்ட்ராலாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்கே இன்சுலினுக்கு அங்கே வேலையே இல்லை. அதனால நீங்கள் இந்த ஃபிஷ் ஆயில், ஃப்ளெக்ஸீட் ஆயில் எடுத்துக்கலாம். சரியா? ஓகே. அடுத்ததாக எதை பற்றி பேச போகிறோன்னா, ஜிம்முக்கு போகிறவங்களும் மாரடைப்பில் இறக்குறாங்க, ஜிம்முக்கு போகாதவங்களும் இறக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். அதாவது நண்பர்களே, இப்போ ரீசண்டாக இப்போங்க ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஜார்க்கண்டுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், ஜார்க்கண்டில் வந்துட்டு போலீஸ் தேர்வுக்கு வந்துட்டு ஒரு 1,20,000 பேர் வந்திருக்காங்க. அதில் 70,000 76,000 பேரோ செலக்ட் ஆகியிருக்காங்க. அந்த ட்ரைனிங் போது 11 பேர் இறந்து போயிட்டாங்க, வயசு பசங்க. சரிங்களா? 11 பேர் இறந்துட்டாங்க. அதில் வந்துட்டு 2 காரணங்கள் சொல்கிறாங்க. மாரடைப்புன்னு சொல்கிறாங்க, அதில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக சில ஊக்க மருந்துகளையும் எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஊக்க மருந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கொஞ்சம் மருந்து எடுத்ததுக்கே அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக ஸ்டெராய்டு இருக்கிறவங்களோட நிலைமை யோசித்து பாருங்கள். இது ஒன்றாச்சா? ஒருவேளை அவங்க மாரடைப்பில் செத்துருந்தா பயிற்சியின்மை காரணமாக ஒருவேளை ட்ரைகிளிசரைடு கூட அவங்களுக்கு இருந்திருக்கலாம். பார்த்தீங்களா? அப்போது யங் ஏஜ் எல்லாமே அந்த 25 வயசுக்கு உட்பட்டவங்க, அவங்களே இப்படி அதில் நெஞ்சு வெடித்து செத்தாங்கன்னு போட்டிருக்காங்க நியூஸில். எவ்வளோ ஒரு இதாக மாரடைப்பில் இறந்துருக்குறாங்கன்னு நல்லா நாகரிகமாக சொல்லுவேன். நெஞ்சு வெடித்து செத்தாங்கன்னு போட்டிருக்கானுங்க. வியூஸ்க்கு வேண்டி என்னென்னலாம் பண்ணுறானுங்க பாருங்கள். சரி, அதை விடுவோம். அது ஒன்றாச்சா? இவங்கெல்லாம் பயிற்சியில் இருக்கும்போதே இந்த மாதிரி ஓடும்போது ஒடியாரும் போதே. சரிங்களா? ஏன்னா திடீர்னு போய் பயிற்சி பண்ணுறது, ஆரம்பத்துலேருந்து எந்த பயிற்சியுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? உடம்பு தாங்காது. ஒருவேளை ட்ரைகிளிசரைடு இருந்திருந்தால் மாரடைப்பில் தான் போய் முடியும். நண்பர்களே, புது மாப்பிள்ளை 15 நாள் தான் ஆகுது கல்யாணம் ஆகி, மலை ஏறி இருக்கிறார், ஹார்ட் அட்டாக், இறந்துட்டார், எந்த நோயுமே கிடையாது. வெள்ளிங்கிரி மலையில் ஒரு 3 பேர், அதில் 2 பேர் இறந்துட்டாங்க, ஒருத்தர் மலையிலேருந்து விழுந்து இறந்ததாக சொன்னாங்க. அதில் 2 பேருக்கு மாரடைப்பு. என்ன காரணம்னா எந்த பயிற்சியுமே இருக்காது, திடீர்னு மலை ஏறுறது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்க, நான் வந்து டெய்லியும் ரன்னிங் போவேன். நேற்று போனேன் ஒரு 3 கிலோமீட்டர், இன்றைக்கி போகல, டியூட்டி லேட் ஆகிடுச்சு, நான் சீக்கிரம் வந்துட்டேன். அப்புறம் ஈவினிங் டைம் நான் ஜிம்முக்கு போயிடுவேன். இப்போ இந்த தொடர்ந்து பயிற்சி பண்ணுறதுனால என்ன இப்போ இங்கே ஓட விட்டால் கூட என்னால் ஓட முடியும். எனக்கு வந்து ஏஜ் 40. சரிங்களா? இப்போ ஏன் கூட ஒரு 20 வயசு பையனை ஓட விடுங்களே. திடீர்னு அவன் எந்த பயிற்சியுமே பண்ணாதவனா ஓட விடுங்க. கொஞ்சம் குண்டாக இருக்கிற பையனை ஓட விட்டிங்கன்னா அவனுக்கு அது ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்டுங்க. நண்பர்களே, என்னால் ஈஸியாக ஓட முடியும், அவனால் முடியாது. திடீர்னு ஓட வச்சா ஓட முடியாது. காரணம் என்னென்னா பயிற்சி. இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். அந்த பயிற்சியின்மை காரணமாக தான் இந்த ட்ரைகிளிசரைடெல்லாம் அதிகமாக கூடுது. அது நீங்கள் ப்ளட் செக்அப் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்தோனேசியாவில் 17 வயசு பையன் பேட்மிண்டன் விளாட்றான், அங்கே விழுந்து இறந்துடுறான். இந்தியாவில் கிளாஸ் ரூமில் ஒரு பையன் ஓடுறான், அங்கே விழுந்து இறந்துடுறான். கிளாஸ் ரூமில் ஓடுற பையன், சின்ன பையன், அமெரிக்காவில் மாரத்தான் ஓடுறான், 14 வயசு பையன் ஹார்ட் அட்டாக், இறந்துடுறான். இப்படி பல தகவல்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒருவேளை ஃபேமிலி பேக்ரவுண்டாகவும் இருக்கலாம், இல்லது அவங்களுடைய உணவு முறை மாற்றமாக இருக்கலாம், இல்லைனா ட்ரைகிளிசரைடாக இருக்கலாம். சரிங்களா? ஆனால் இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா வருமுன் காப்போம் அப்படிங்கிறது மாதிரி பயிற்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் உடம்புக்காக டெய்லியும் 20 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணணும். எல்லா வீடியோஸ்லையும் நான் இதைத்தான் சொல்கிறேன். அதாவது நண்பர்களே, ஒரு 3-4 வருஷம் பயிற்சி இல்லாமல் இருந்ததுனால, சரியான ஒரு ஒழுக்கமில்லாத வாழ்க்கை வாழ்ந்ததுனால, அப்படின்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. உணவு முறையில், உடற்பயிற்சியில் சரியான கவனம் செலுத்தாதனால எனக்கு உடம்புல பிரச்சனை வந்துருச்சு. ஒருவேளை அது ஃபேமிலி பேக்ரவுண்டாகவும் இருக்கலாம், இல்லை என்னுடைய தவறாகவும் இருக்கலாம். சரிங்களா? அதனால் 20 நிமிஷம் உங்கள் உடம்புக்காக நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். அன்றைக்கி நான் செய்ய தவறின அந்த பயிற்சினால் இன்றைக்கி நான் வந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கேன். சரிங்களா? அது காலப்போக்கில் நான் சொல்கிறேன் என்னென்ன பிரச்சனை. அது வாழ்க்கை ஸ்டோரின்னு நான் ஒரு வீடியோ போடுவேன், அதில் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வரட்டும், அப்போ தான் கொஞ்சம் ரீச் ஆகும். சரிங்களா? இதை வந்துட்டு நீங்கள் அட்வைஸாகவும் எடுத்துக்கோங்க, அல்லது ரிக்வஸ்ட்டாகவும் எடுத்துக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். அதனால் பயிற்சிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியம். நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன உடம்புக்கு அப்படின்னு அசட்டு தைரியத்தில் இருக்காமல், இந்த உணவு நம்ம உடம்புக்கு எப்படி முக்கியமோ அந்த மாதிரி பயிற்சி ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால் பயிற்சி பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. சரிங்களா? அதாவது இன்றைக்கி கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி நம்ம உடம்புக்காக பயிற்சியோ ஜிம்முக்கு ஃபீஸ் கட்டி அல்லது இந்த மாதிரி மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம பணத்தை செலவு பண்ணி
நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தோன்னா வரும் காலத்தில் லட்சமாக இந்த இருதயத்துக்காக, இந்த இருதய ஆப்ரேஷனுக்காக, மெடிக்கல் இன்சூரன்ஸுக்காக நம்ம பணம் செலவு பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அதனால இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். சரிங்களா? ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிர்காலம் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கையிலங்கிறத விட உங்கள் கையில் தான் இருக்குது. இளைய சமுதாயத்தினர் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு நாட்டின் வளர்ச்சியே ஆரோக்கியம் தான். ஆனால் இன்றைக்கி வீட்டுக்கு 3-4 பேர் வந்துட்டு சுகர் பேஷண்ட் இருக்காங்க. காரணம் என்ன? பயிற்சியின்மை தான் காரணம். அளவுக்கு அதிகமாக வந்துட்டு கார்போஹைட்ரேட் எடுக்கிறதும் இந்த பயிற்சியின்மையும் சோம்பேறித்தனமும் தான் காரணம். அதாவது பின்தங்கிய மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட் கம்மியாக இருப்பாங்க. என்ன காரணம்னா அவங்க உழைக்கும் மக்கள். பீகார், ஒடிசா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதியில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. ஆனால் வளர்ந்து வரும் மாநிலங்களில் நம்ம தமிழ்நாடுலலாம் நிறைய சுகர் பேஷண்ட் இருக்காங்க. ஏன்னா படிச்சிருக்காங்க, கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செய்கிறாங்க, உடல் உழைப்பு இல்லை, நல்லா சாப்பிட்றாங்க, பார்ட்டி கீட்டுன்னு அட்டன் பண்ணுறாங்க, வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு நாள் மயக்கம் வருது, டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தா சுகர் அப்படிங்கிறாங்க. எதுவுமே வராதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே, ஃப்ரீ பேட், பறக்கலாம், ஓடலாம், விளையாடலாம், என்ன வேணாலும் சாப்பிட்லாம். ஒரு நோய் வந்துச்சுன்னா கட்டுப்பட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, ரொம்ப கொடுமையான விஷயம். எதையுமே சாப்பிட முடியாது. அப்போது உங்கள் உடம்புக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. தயவு செய்து பயிற்சி பண்ணுங்கள். அது எந்த விதமான பயிற்சியாக இருந்தாலும் சரி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.